கனிகா, கனிகா, இங்க பாரு. எங்கடி இருக்கோம்? என்னம்மா இப்போ உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர், இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. ஆனா என்னால எந்திக்கவே முடியல. உடம்பெல்லாம் வலிக்குது டாக்டர். அது கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதாம்மா இருக்கும். உனக்கு இன்னும் முழுசா ஃபீவர் குறையல. குறைஞ்சது நார்மல் ஆயிடுவேன். நேற்று நைட்டே உனக்கு ஃபீவர் இருந்திருக்கு. ஒன்னு டேப்லெட் போட்டுக்கணும், இல்ல பக்கத்துல ஏதாச்சும் ஒரு கிளினிக் போய் இன்ஜெக்ஷன் ஏதாச்சும் போட்டு வந்துருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இவ்வளவு அசால்ட்டா இருந்திருக்க. 104 டிகிரி இருக்க ஃபீவரே. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தேன்னா உனக்கு தான் வலிப்பு வந்திருக்கும். ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிருப்ப. என்னம்மா, நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். விளையாட்டு தலைமை இருக்கக்கூடுமா, அதுவும் இந்த விஷயத்துல? இல்ல டாக்டர், அது காலையில குறைஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா ஃபீவர் இவ்வளவு அதிகமாகும்னு எனக்கு தெரியாது. அது எப்படி மருந்து எடுத்துக்காம ஃபீவர் குறையும்? ஃபர்ஸ்ட் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே பக்கத்துல இருக்க கிளினிக்கோ இல்ல ஹாஸ்பிட்டலையோ கொண்டு போய் அங்க இருக்க டாக்டர்கிட்ட காட்டணும். அவங்க செக் பண்ணிட்டு நோய் பெருசா சின்னதான்னு பார்த்து அதுக்கு ஏத்த டேப்லெட் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அப்பதான் உடம்பு சீக்கிரம் சரியாகும். அதை விட்டுவிட்டு நோய் வந்த வெளியே திரும்பி போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்படிலாம் போகாது. இருக்க இருக்க அதிகமாகி வேற ஏதாச்சும் சிவியர் ப்ராப்ளத்துல கொண்டு போய் விட்டுரும். அப்புறமே அம்மாடியா அப்பாடின்னு நீ கத்துனாலும் கதறினாலும் ஒன்னும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடல்நிலையை நம்மளே கொஞ்சம் கவனிச்சுக்க பாத்துக்கணும். நம்ம ஒன்னும் இன்னும் குழந்தை இல்ல. நீ மேஜர் ஆயிட்டல, பெரிய பொண்ணு தானே. இனிமேலே உன்னை நீ தான் கவனிச்சுக்கணும். எப்போதும் உன்னை சுத்தி ஆளுங்க இருந்துகிட்டே இருக்க மாட்டாங்க, புரியுதா? இதுல வேற நேத்தையில இருந்து நீ சாப்பிடல, ஒழுங்கா தண்ணியும் குடிக்காம இருந்திருக்க. அதனால உடம்புல உள்ள நீர்ச்சத்தெல்லாம் குறைஞ்சிருச்சு. 104 டிகிரி ஃபீவர் வேற. இந்த அளவுக்கு உடம்பு மோசமா இருந்திருக்கு. உடனே போய் ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்கு உன்னால முடியாம இருந்திருக்கு. என்ன இப்ப பாரு எங்க கொண்டாந்து விட்டுருக்குன்னு. இது ஆரம்பத்திலே உடம்பு பாத்துக்கலாம்ல. இப்போ ஒரு ட்ரிப் ஏத்திருக்க, இது போக இந்த 3 ட்ரிப் ஏத்தணும். ஏத்தினாதான் காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அது வரைக்கும் உடம்பு வலி, தலைவலி, தலை சுத்து எல்லாம் இருக்கும். பெட்டை விட்டு கீழே இறங்கவே கூடாது. 3 ட்ரிப் ஏறி ஃபீவர்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இறங்கணும். அது கடையில இறங்கி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே பெட்டை விட்டு இறங்கிறாத, மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன். உன்னால நிக்கவும் முடியாது. கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கு. தூக்கம் இல்லாம இருந்திருக்க. இப்போ உனக்கு தேவை ஓய்வு. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் சீக்கிரமா ஃபீவர் சரியாகும். பழையபடி சுறுசுறுப்பா இருக்கலாம், புரியுதா? இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் டாக்டர் இவளை நான் காலையிலே சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். ஆனா இவதான் என்னெல்லாமோ காரணம் சொல்லிட்டு தூங்கி முடிச்சா சரியாயிடுன்னு போய் படுத்துக்கிட்டா. இப்ப பாருங்க எங்க வந்து கிடக்கானே. நீ இந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? இவ என்னோட ஃப்ரெண்ட் தான் டாக்டர். நாங்க 2 பேரும் நான் ஒண்ணா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் காலையிலே சொன்னேன் டாக்டர், இவதான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா. பாத்தீங்களா இப்ப எங்க வந்து எப்படி கிடக்கானே. உன் ஃப்ரெண்டுக்கு உன் மேல இவ்வளவு அக்கறை இருக்கு. ஆனா உன் உடல்நிலையை நினைச்சு உனக்கு அக்கறை இல்லாம போச்சு. ஒழுங்கா சொன்ன பேச்சு கேட்டிருந்தா இப்படி வந்திருக்குமா? இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? சரி, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். நல்லா தூக்கம் வரும். இப்போ உனக்கு தேவை தூக்கம் தான். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே பாதி உடல் நல்லா சரியாயிடும், புரியுதா? சரிங்க டாக்டர். தம்பி சொல்லுங்க டாக்டர். இவர் எப்படிங்க? அடி என்னடி, ஏதாச்சும் வேணுமா? குடிக்க ஜூஸ் வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாடி. அம்மா, இவர் எப்படி இங்க? யாருடி? அதாண்டி அங்க நிக்காரே, அவருதான். ஓ, அந்த அண்ணனா? அந்த அண்ணன் மட்டும் சரியான நேரத்துக்கு நம்ம கடைக்கு வரலன்னு நினைச்சுக்க. உன்னை இங்க பாத்துக்க முடியாது. என்னடி சொல்ற? நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கும் அவருக்கு என்னடி சம்பந்தம்? ஒட்டிய லூசு, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்ததே அவர்தான். என்னடி என்ன சொன்ன? நீனும் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்ட. சரி, டயர்டா இருக்காளே, ஏன் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா இந்த அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் நீ மயக்கத்துல கிடக்குறேன்னு. இந்த அண்ணனுக்கு தான் மனசுக்குள்ள தோணி இருக்கு உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு. அந்த அண்ணன் சொன்ன உடனே நான் வந்து உனக்கு எழுப்பினேன். நீ எந்திக்கவே இல்லை, மயக்கத்துக்கு போயிட்டேன். எனக்கு ஒண்ணுமே ஓடல தெரியுமா? என்னடி சொல்ற? எனக்கு உடம்பு சரியில்லாத அவருக்கு எப்படி தெரியும்? அதாண்டி எனக்கும் புரியல. ஆனா அந்த அண்ணன் சொல்ல போய் தான் உனக்கு கரெக்டான நேரத்துல நான் வந்து எழுப்பினேன். இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, உன் நிலைமை கண்டிப்பா மோசமாயிருக்கும். நீ மயக்கத்துல கடந்ததும் அந்த அண்ணன் எப்படிலாம் அழுதாங்க தெரியுமா? என்ன அழுதாரா? அழுதாராவா? உன்னை அந்த நிலைமையில பார்த்துட்டு துடி துடிச்சு போயிட்டாரு. உன்னை கையில தூக்கி வச்சுக்கிட்டு எவ்வளவோ உன்னை எழுப்ப முயற்சி பண்ணாரு. நீ கண்ணே முழிக்கவே இல்லை. நான் இருக்கேன், நான் வந்துட்டேன்,
உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு இதையே திரும்ப திரும்ப சொன்னாரு தெரியுமா? அவர் அப்படி சொல்றதை பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அவர் உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமாடி? ஆனா உன் மேல இவ்வளவு பாசமா இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் வந்து என்கிட்ட கேட்டப்பவே நீ இங்க தான் இருப்பேன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா நான் தான் என்னெல்லாமோ நினைச்சு குழப்பிக்கிட்டு அவர் வந்து கேட்டப்ப எதுவும் சொல்லாம அமைதியா நின்னுட்டேன். ஆனா ஒரு செகண்ட் நீ மயக்கத்துல கடந்ததை பார்த்ததும் ஐயோ அவர் தவிச்சு தவிப்பா இன்னமும் என் கண்ணுக்குள்ளே இருக்குடி. ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னு நினைச்சுக்க, கண்டிப்பா அவரோட நிலைமையும் மோசமாயிருக்கும். என்ன என்னடி சொல்ற? ஆமாண்டி, அவர் சொன்னாரு உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டுனா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன், உன் கூடயே நானும் சேர்ந்து வந்துடுவேன்னு சொன்னாரு. என்ன சொன்ன? எனக்கு ஒன்று ஆயிட்டுனா அவர் உயிரை விட்டுருன்னு சொன்னாரா? ஆமாண்டி, அவர் அப்படிதான் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தைலாம் அவர் பேச்சுக்கு சொன்ன மாதிரிலாம் எனக்கு தோணல. அவர் மனசார சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தனக்கு பிடிச்சவங்களுக்காக யாரோ அவ்வளோ லேசில் நான் அவனுக்காக உயிரை கொடுக்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் உன்னை பார்த்து அப்படி சொல்கிறாருன்னா உண்மையிலே இவர் உன்னை நேசிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். உசுறு குசுரா நேசிக்கிறாருடி. இப்படி இருக்கவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும். அவர் உண்மையிலே உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்துச்சுன்னா அவர் உயிரை கொடுத்துருப்பாருடி. அந்த அளவுக்கு உன்னை விரும்புகிறாரு. அவர் இன்னைக்கு உன்னை பார்த்ததும் அழுதா இருப்பாரு. அதுலேயே எனக்கு தெரிஞ்சுட்டு அவரை தவிர இந்த உலகத்தில் உன்னை இந்த அளவுக்கு யாராலையுமே நேசிக்க முடியாது. அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறாரு. எனக்கு ஒண்ணுனா உயிரை விட்டுருவேன்னு சொன்னீங்களா? என்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களா? அவ்வளோ காதலா என் மேல? நான் எத்தனையோ காத்துக்கிட்டு இருந்தாலும் இப்படி ஒரு காதலும் அன்பும் யாராலையுமே எனக்கு கொடுக்க முடியாது. எனக்கு உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் கூட இல்லை. நீங்க என் மேல காட்டுற இந்த காதல் ஒவ்வொரு நாளும் எனக்கு உங்களை அதிகமா பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கு. நீங்க என் மேல வச்சிருக்க இந்த பாசம் அக்கறை இதெல்லாம் எனக்கு இன்னும் வேணும் வேணும்னு தான் தோணுது. என்னால இனிமேல் உங்களை விட்டு கொடுக்க முடியாது. எப்போ எனக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருப்பேன்னு சொன்னீங்களோ இதுக்கு பிறகு நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்தேன்னு நான் வாழக்கூடாதா? நான் என்ன தப்பு பண்ணேன்? சாவர வரைக்கும் தண்டனை அனுபவிக்க நான் எந்த தப்புமே பண்ணலையே. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இந்த தண்டனை அனுபவிக்கணும்? நான் வாழுவேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுவேன். எனக்கு பிடிச்சவரோட சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழுவேன். எனக்காக நீங்க உயிரை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இந்த ஒண்ணு போதும். எனக்கு உங்க கூட வாழணும், ரொம்ப வருஷம் வாழணும். இனிமேலே நான் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு என்ன ஆனாலும் என்ன நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, விட்டு கொடுக்க மாட்டீங்க. சீக்கிரத்துல எங்க அப்பா வாங்கின கடன் அடைச்சிட்டு நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன். உங்க கூட சேர்ந்து வாழுவேன், உங்க கூட சேர்ந்து வாழுவேன். பிடிக்கும், எனக்கும் உங்களை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை வந்துட்டு, ஆசை வந்துட்டு. தம்பி, அந்த பொண்ணு நல்லா தூங்கட்டும். தூங்கி முடிச்சாலே கொஞ்சம் உடம்பு சரியாயிடும். ஏன்னா அந்த பொண்ணு சரியா தூங்காம இருந்திருக்கும் போல. அதனால கொஞ்சம் மன உளைச்சல்ல வேற இருக்கிறா. இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், சரியா? சரிங்க டாக்டர். அப்புறம் வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? நீங்க பார்த்தேன்ப்பா. காயம் ரொம்ப ஆழமா பட்டிருக்கு. கம்பியை பழுக்க வச்சு சூடு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் தொடக்கிட்ட. தொடக்கிட்டியா? ஆமாப்பா, அது தொடக்கிட்ட சூடு வச்சிருக்காங்களா, அதனால இன்ஃபெக்ஷன் நிறையா இருக்கு. மருந்து போடல. அந்த வலியில கூட காய்ச்சல் அதிகமாக இருக்கலாம். இப்போ அந்த வலி கொஞ்சம் குறைஞ்சா ஃபீவரும் குறைஞ்சிடும். இப்போதைக்கு நர்ஸு மருந்து போட்டிருக்காங்க, நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் வலி தெரியாது. அதுக்கப்புறம் வலிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் மருந்து போட போட கொஞ்சம் சரியாயிடும். அதனால இன்னைக்கு இங்கே இருக்கட்டும், பெட் ரெஸ்ட் இருக்கட்டும். ட்ரிப்பு வேற போட வேண்டியது இருக்கு. இங்கே இருந்தால் தான் மறுபடியும் ஃபீவர் குறையுதா என்னன்னு பார்க்கலாம். மறுபடியும் வலி எடுத்துச்சுன்னா நர்ஸில் சொன்னீங்கன்னா ஊசி போடுவாங்க. அந்த வலி குறைஞ்சாதான் ஃபீவர் நிற்கும். எப்படி வலி தாங்குவா? ஐயோ,
நீங்க கொஞ்சம் பக்கத்துல இருந்து கவனமா பாத்துக்கோங்க. அப்புறம் சாப்பாடு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க, சாப்பிடட்டும். இப்போ இன்ஜெக்ஷன் போட்டதுனால கொஞ்ச நேரம் அசந்து தூங்குவாங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் மறுபடியும் வந்து என்னன்னு பாக்குறேன். வலி இருந்தா நர்ஸ்கிட்ட சொல்லுங்க, இன்ஜெக்ஷன் இல்லைன்னா டேப்லெட் ஏதாச்சும் கொடுப்பாங்க. சரிங்களா? கொஞ்சம் கூடயே இருந்து பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். பாருமா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் உனக்கு உடம்பு சீக்கிரமா சரியாகும். பசித்துதுன்னா பசியோட இருக்கக்கூடாது, சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். நர்ஸ்கிட்ட சொல்லி சாப்பிடும்போது ட்ரிப்பை கழட்டி விடுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரிப்பை மாட்டிக்கிடுவாங்க. ட்ரிப்பு ஏறுதுன்னு சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது, பசி எடுத்துச்சுன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். ம் சரிங்க டாக்டர். டாக்டர் நான் எப்போ வீட்டுக்கு போகலாம்? இவள எந்திக்கவே முடியாம கிடக்குறா. வீட்டுக்கு போறா, வீட்டுக்கு. இருடி உனக்கு இருக்கு. வீட்டுக்குலாம் இப்ப போக முடியாது, இன்னைக்கு முழுக்க நீங்க தான் இருக்கணும். நாளைக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாமா வேண்டாமான்னு நான் சொல்லுவேன். அது வரைக்கும் இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது, உன்னால போக முடியாது. ஏன்னா கீழே இறங்கினாலே மயக்கம் மட்டும் விழுந்துருவேன், உடம்புல ஸ்ட்ரென்த் இல்ல, புரியுதா? பேசாம படுத்து ரெஸ்ட் எடு. என்னடி டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? என்னால இங்க தங்கலாம் முடியாதுடி. நான் வீட்டுக்கு போலனா பிரச்சனை ஆயிடும், உனக்கு தெரியல. நான் சாயந்தரம் வரைக்கும் வேணாலும் இங்க ட்ரிப் ஏத்திக்கிறேன். ஆனா அதுக்கப்புறமே மருந்து ஏதாச்சும் கொடுக்க சொல்லு, நான் வீட்ல போய் போட்டுக்கிறேன்டி. ஆனா என்னால இங்க தங்கலாம் முடியாது. பரடி, ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இங்கே இரு. இங்க இருந்து எங்கேயாச்சும் எந்திரிச்சு போனேன்னு நினைச்ச தொலைச்சிருவோம் பத்துக்க. இப்ப நீ மட்டும் மத்தக்காரி வீட்டுக்கு போனேன்னா அப்படியே உன்னை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வர வச்சு உன்னை மகாராணி மாதிரி கவனிச்சு பாப்பாரு. இந்த நிலைமையில நீ அங்க போனாலும் அவங்க வீட்டுல யாரு கண்ணிலையும் கரணையும் இறக்கமும் இருக்காது. இன்னமும் உன்னை எப்படிலாம் வேலை சொல்லி உன்னை கொல்லலாம் தான் பாப்பாங்க. அதுக்கு நீ பேசாம இங்கே இரு. திட்டு தானே எப்போதும் வாங்குறது போல இன்னும் 2 நாள் இங்க இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்பெல்லாம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் போய் வாங்கிக்க. சொன்ன புரிஞ்சுக்கடி, நான் போறேன். எனக்கு இப்ப பரவாயில்ல, நான் போறேன்டி. எங்க போற? எங்கடி போற? உடம்பு சரியில்லைன்னு போக்குறேன். கோலை கீழே எடுத்து வைக்கி, ஒரு கொப்பரை இருக்கு. நம்பிக்கை இல்ல இல்ல, நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஏடி, நானும் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லி பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அது உன் பிரச்சனையா இல்ல என் பிரச்சனையா நான் நினைச்சு எதுவா இருந்தாலும் நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டேன். ஏடி உனக்கு என் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது? நான் என்ன பண்ணா உனக்கு என் மேல நம்பிக்கை வரும்? என்னதான் பண்ண சொல்றேன், அதையாச்சும் வாய் திறந்து சொல்லு. இதுக்கு இப்படி என்ன சாகடிக்கிற? கொஞ்ச நேரத்துல உசுரே போயிட்டு வந்துட்டே. பாரு, உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆனிச்சுன்னு நினைச்சுக்க, அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். போதுமாடி, போதுமா? இதுக்கு மேல யாரடி உன்னை இந்த அளவுக்கு நேசிக்க முடியும்? அவரு உன் மேல உசுரே வச்சிருக்காரு. இதுக்கப்புறமா நீ இத மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்த நானே உன்னை கொல்ல போட்டுருவேன் சொல்லிட்டேன். டாக்டர் சொல்ற வரைக்கும் நீ இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். உன் உடம்பு முழுசா சரியானதுக்கு அப்புறமே நீ எங்க போனன்னு நினைக்கிறியோ அங்க நானே கொண்டு போய் விடுறேன். போய முடிக்கிட்டு இருக்கணும் சொல்லிட்டேன். ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே, கோவப்படாதீங்க. அவன் இனிமேல போக மாட்டான், நீங்க சொல்ற வரைக்கும் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டான். சரிம்மா, டாக்டர் அவளை தூங்க சொல்லியிருக்காங்க, அவ தூங்கட்டும். நம்ம வெளியில இருப்போம், நீ கொஞ்சம் வெளியில வா, உன்கிட்ட நான் பேசணும். சரிங்கண்ணே, நீங்க வெளில நில்லுங்க, நான் இதோ வரேன். ம். பாடி, உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. தயவு செய்து இந்த வாழ்க்கையை நழுவ விட்டுறாத. இத்தனை நாளா அந்த நரகத்துல கடந்து நீ பட்ட சித்திரவதை, அவமானம், அசிங்கம் இதெல்லாம் போதும். இதுக்கப்புறமாச்சும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ பாரு. இந்த அண்ணன் உன் மேல உசிரியே வச்சிருக்காரு, உனக்கு ஒண்ணு துடிச்சு போறாரு. இப்படி எல்லாம் பாத்துக்கிறாருன்னு பாக்கல. இப்ப கூட அவர் கோவத்துல கத்தல, உன் மேல இருக்க அந்த அன்பு அக்கறையில தான் அப்படி பேசிட்டு போறாரு. எங்க உன்னோட பிரச்சனையை நீ அவர்கிட்ட சொல்லலைங்கிற ஒரு கோவம் தான் இருக்கு. ஆனா அந்த கோவத்தை கூட எவ்வளவு பாசமா வெளிப்படுத்திட்டு போறாரு பார்த்தல. இந்த பாரு, இதுக்கப்புறமும் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. முட்டாள்தனமா ஏதாச்சும் முடிவெடுத்து இந்த வாழ்க்கையை இழந்துடாத. இவரால மட்டும்தான் உன்னை சந்தோஷமா பாத்துக்க முடியும். நீ இவர் கூட இருந்தாதான் பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை இழந்தனா உலகத்திலே உன்னை விட பெரிய முட்டாள் யாருமே இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லடி, இதுக்கப்புறமும் நான் இவரை இழக்க மாட்டேன். இவர் எனக்கு வேணும், இவர் எனக்கு வேணும்டி. என் மேல எவ்வளவு உசுரா இருக்காரு. நீ சொன்ன மாதிரி என் மேல இருக்க பாசத்தை தான் இப்படி கோவமா வெளிப்படுத்திட்டு போறாரு. இதுல அவர் காட்டுற கோவம் எனக்கு தெரியல, அவர் என் மேல வச்சிருக்க அந்த காதல் தாண்டி எனக்கு தெரியுது. இப்படி என் மேல உசுரா இருக்கிற மனுஷனை எப்படி நான் விட்டுட்டு போவேன்? இல்லடி, நான் இவரை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இவர் கூட சேர்ந்து வாழணும்டி, வாழுவேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் எப்படியாச்சும் தீர்த்துட்டு இவர் கூட நான் சேர்ந்து வாழணும், வாழுவேண்டி.
எதுக்கு போன் அட்டன் பண்ண மாட்டேன்றா? நானே கால்ல இருந்து 10 வாட்டி கால் பண்ணிட்டேன். ஒரு போனை கூட பிக் பண்ணி பேச மாட்டேன்றா. அனுப்பின மெசேஜும் பார்க்கல. என்னதான் பண்ணுவா? நைட்டும் ஃபோன் பண்ணேன், அட்டன் பண்ணல. சரி அசதியில தூங்கிருப்பான்னு பார்த்தேன். இப்போ மணி 9:30 மணி ஆயிட்டு. இன்னும் எந்திக்காம இருக்காளா? ஆ, அது எப்படி? அவதான் எனக்கு காலையிலே கால் பண்ணிடுவாளே. என்ன நடந்தாலும் சரி, காலையில ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டீங்களா, கம்பெனி கிளம்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களான்னு நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுவா. ஆனா இன்னைக்கு ஃபோன் எல்லாம் மெசேஜும் இல்லை. நான் கால் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றா. என்னவா இருக்கும்? உடம்பு சரியில்லையா, இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? ஐயோ, கிறுக்கு பிடிக்கிறே. என்ன மன்னிச்சிரு மாமா, என்ன மன்னிச்சிரு. என்னால இப்போ உங்ககிட்ட பேச முடியாது. எனக்கு புரியுது, நீ மறுபடியும் எனக்கு கால் பண்ணும்போது இந்த அளவுக்கு என்ன நினைச்சு நீ அங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது. நீ கண்டிப்பா இப்ப குழப்பத்துல இருப்ப. என்னடா இத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் அவ எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு என்ன நினைச்சு நீ கண்டிப்பா வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்ப. ஆனா இத்தனை தடவை நீ ஃபோன் பண்ணாலும் என்னால உங்ககிட்ட பேச முடியாது மாமா. இப்ப நான் அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசினேன்னா கண்டிப்பா உன் குரலை கேட்டு நான் அழுதுருவேன். அப்புறம் உன்னால தாங்கிக்க முடியாது. நான் அழுறத பார்த்து உன்னால தாங்கிக்க முடியாது மாமா. நான் அழுதனா நீ என்ன விஷயம்னு கேட்ப. அப்புறம் நான் வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். எனக்கு தெரியும் அம்மா அப்படி பேசினதை கேட்டு நீ அவங்க மேல கோவப்படவும் மாட்ட, அவங்கள வெறுக்கவும் மாட்ட. எனக்கு தெரியும். ஆனா நம்மளால உங்க மனசு இவ்வளவு கஷ்டப்பட்டுருச்சேன்னு நினைச்சு நீ வருத்தப்படுவ. நீ வருத்தப்படுவ மாமா. நீ வேதனைப்பட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு தெரியும் எங்க அம்மா நேத்து எங்க நல்லதுக்காக தான் சொன்னாங்கன்னு. அவங்க எப்போதுமே எங்களை தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். ஏன்னா அவங்க எங்களுக்காகவே வாழ்ந்தவங்க, எங்களுக்காக அவங்க பல சந்தோஷத்தையும் இழந்தவங்க, எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, அவமானப்பட்டிருக்காங்க. நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வாழ்க்கையில பல விஷயத்தை இழந்தாங்க. எங்களுக்காக யாருக்கிட்டையும் அவங்க கை நீட்டி நின்னதே கிடையாது. யாரோட தயவும் இல்லாம எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனே எங்களுக்காக வாழ்ற எங்க தெய்வம். அவங்க கண்டிப்பா எங்க நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னால அவங்க பேச்ச மீறி எதுவும் பண்ண முடியாது மாமா. அதே நேரத்துல உன்னையே என்னால கஷ்டப்படுத்த முடியாது மாமா. என்னால உன்னை கஷ்டப்படுத்த முடியாது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் மாமா. இப்போ நம்ம வாழ்க்கையில அந்த கடவுள் ஒரு சோதனையை கொடுத்திருக்காரு. நம்ம ரொம்ப வருஷம் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்காக அந்த கடவுள் நம்மளை சோதிச்சு பார்க்கறாரு. இதை சீக்கிரமா கடந்து வந்துடலாம். அது வரைக்கும் உன்கிட்ட என்னால பேச முடியாது, உன்னை பார்க்கவும் முடியாது மாமா. எனக்கு தெரியும் உன்னாலையும் என்ன பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு. ஆனா இந்த காலகட்டத்தை நம்ம கடந்து வந்துதான் ஆகணும். அம்மா ஒன்று சொன்னாங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும். அவங்க நம்ம 2 பேரையும் எப்போதுமே தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீயும் நானும் கணவன் மனைவியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அது ஊரறிய அவங்க சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. நீ எதுக்காக அந்த கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்கும். நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். எத்தனையோ ஆனாலும் நீ என் புருஷங்கிறது யாராலையும் மாற்ற முடியாது மாமா. கொஞ்ச நாளைக்கு நம்ம 2 பேரும் கண்ணில்லாத குருடங்களா வாழ்ந்துருவோம். மாமா. ஆனா மனசார நம்ம 2 பேரும் நேசிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நம்ம 2 பேரும் ஒரே உசுறு ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்ம எவ்வளவு தூரம் இருந்தாலும் நம்மளோட காதலும் நேசமும் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் மாமா இருக்கும். எந்த பிரிவையும் நமக்குள்ள கொண்டு வராது. நம்ம பிரிய மாட்டோம். என்ன நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுப்ப, கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்ப மாமா. நீ செய்யாதடி இல்ல, இவன் இப்படி பண்ற ஆள் இல்ல. அவளுக்கு அங்க ஏதோ பிரச்சனை. அதனாலதான் நான் இத்தனை தடவை ஃபோன் பண்ணி அவ எடுக்க மாட்டேன்றா. அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல, நான் சொன்னா மனசை சங்கடப்படுவேன்னு நினைப்பா. அதனாலதான் என்கிட்ட சொல்லாம இருக்கிறா. எனக்கு தெரியாதடி உன்னை பத்தி. நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன்டி, என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டேன். நீ ஒரு விஷயம் பண்ணனா அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். என்னால புரிஞ்சுக்க முடியும்டி. என்ன நீ என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கும். என்ன மாதிரி தானே நீ தான் அங்க அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப. என்னை விட நீ தான் அதிகமா
என்ன நினைச்சு வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்னால என்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்படி இருக்க நீ என்கிட்ட பேசாம என்னை பார்க்காம இருந்துருவியா என்ன? கண்டிப்பா வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருப்படி. என்னால புரிஞ்சுக்க முடியுது உன் நிலைமைய. இதை பத்தி உன்கிட்ட எதுவும் நான் கேட்க போறதில்ல. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் நானே சரி பண்றேன். உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னன்னு கேட்டு உன்னை சங்கடப்படுத்தவும் மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்டி. ஆனா என்ன, அது வரைக்கும் உன் குரலை கேட்க முடியாது, உன்னை பார்க்க முடியாது. அதை நினைச்சாதான் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. காலையில ஃபோன் பண்ணி மாமான்னு கூப்பிடுவோம் பாரு. உன்னோட அந்த குரலை கேட்டாதாண்டி அந்த நாளே எனக்கு ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாலு முழுக்க நீ என்ன மாமான்னு கூப்பிட்ட அந்த ஒத்த வார்த்தை என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும்டி. கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னோட கோபம், வலி, வேதனை, கஷ்டம் இது எல்லாமே நீ மாமான்னு கூப்பிடுற அந்த ஒத்த வார்த்தையில அப்படியே என்கிட்ட பறந்து போயிடும். உன்னோட அந்த குழந்தை குரல் மாமான்னு அன்போட கூப்பிடுற அந்த குரலை கேட்கும்போது எல்லாத்தையும் மறந்து போயிடுவேன். சந்தோஷம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். அந்த நிமிஷம் உன் கூடயே இருக்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அது கொஞ்ச நாளைக்கு மிஸ் பண்ணுவேன். கொஞ்ச நாளைக்கு தானே எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். மிஸ் யூ மிஸ் யூ. எல்லாம் இங்கே நீதானே, உனை எண்ணாத நாளேது பூவானே, அடி உன்னோடு நானும் வந்து சேராது, என் தேகம் மண்ணில் இங்கே சாயாது. இவள அனுப்புற மெசேஜ் எல்லாம் பாக்குறா. ஒண்ணு காய்ச்சல் ரிப்ளை பண்றானு பாரு. ஆனா நேத்துல இருந்து சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? நான் ஏதோ கோவத்துல கத்துனேன். அதுவும் இவகிட்டே கத்துனேன். அந்த சனிய திடீர்னு ரூம்ல வந்துருச்சு. இவ்வளவு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா. அதை பார்த்து தானே கத்துனேன். ஏதோ இவகிட்ட கத்துன மாதிரி இப்படி கோவப்படுறா. அதான் போகும்போது சமாதானம் பண்ணி அனுப்பணும்ல. அப்புறம் என்னமா நல்லா தானே சமாதானம் பண்ண இருந்தும் எதுக்கு இப்படி கோவப்படுறா? ஒருவேளை நம்ம சரியா சமாதானம் பண்ணலையோ? இன்னும் கொஞ்ச நேரம் கொடுத்துருக்கலாமோ? இதுக்கே கொடுத்த கொடுக்கல கத்திட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் கொடுத்துருந்தேன் கண்டிப்பா என்ன அங்கேயே போட்டு பொழந்து கட்டியிருப்பா. ஏதோ டென்ஷன்ல இருந்ததுனால நான் பண்ணதெல்லாம் மறந்துட்டு அவ பேசாம போயிட்டா. ஒருவேளை வீட்டுக்கு போனதும் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் என் மனதில் இருக்க கோவத்துல நாலு பேர் மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாம இருக்கா. ஐயோ இப்ப என்ன பண்ண? இவளுக்கு எப்படி நான் சமாதானம் தான் பண்றது? இதுக்கே இப்படி கோவப்பட்டானா அப்புறம் இன்னும் எவ்வளவோ இருக்கே. எல்லாத்துக்கும் இவ காலில் விழணும் போல இருக்கே. பரவாயில்லடா. யார் காலில் விழுறோம்? பொண்டாட்டி காலில் தானே. பொண்டாட்டி காலையும் பெற்றவங்க காலையும் விழுகிறதுக்கு தயங்கவே கூடாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. அவங்க ரெண்டு பேருமே நமக்காக வாழ்றவங்க. அவங்க காலில் விழுகிறதுல இருக்குடா விற்கும் மனம்லாம் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். முசுக்கு என் பொண்டாட்டி காலில் விழுந்துருவேனே. நம்ம கிட்ட பேசணும்னா ஆஃபீஸில் வச்சு ரொம்ப நேரம் பேச முடியாது. ஸ்டாஃப் எல்லாம் நிறைய இருப்பாங்க. வேலை விஷயமா அடிக்கடி ரூமுக்கு வந்துட்டு போவாங்க. அதனால ஃப்ரீயா இருக்க முடியாது. இப்போ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும்னா அவ எப்படி இருந்தாலும் ஆஃபீஸ் வேலையில தானே போவா. அதுக்கு முன்னாடி நம்ம கார்ல பிக்கப் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்ல அப்படியே பேசி நைஸா சமாதானம் பண்ணிடலாம். அப்படியும் பேச்சுக்கு மயக்கலனாலும் நம்ம கிட்ட தான் இருக்கிறதே இருக்கு சேட்டை. நம்ம சேட்டை பண்ணாதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமே. அது என்னமோ தெரியல. என் பொண்டாட்டிக்கு நான் சேட்டை பண்ணா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நான் சேட்டை பண்றதை பார்த்து அவ ரசிச்சுக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த அழகான முகத்துல நான் சேட்டை பண்ணும்போது அப்படியே வெக்கத்தோட ஒரு சிரிப்பா பாருங்க. ஐயோ அப்படியே அள்ளி முத்திக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு அவளை சமாதானம் பண்ணிடுவேன். பேச்சுக்கு மயங்கலனாலும் சேட்டைக்கு மயங்கித்தானே ஆகணும். அதுவும் இந்த ராஜாவோட சேட்டைக்கு கண்டிப்பா அவன் மயங்கியே தான் ஆவா. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி உட்காந்துருக்கான்? ராஜா, ராஜா, அக்கா என்னடா சாப்பிடல? சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கேன். சாப்பிட்டு இருக்கியா? கையில போனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்ற? நம்ம எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில முழு கவனமும் இருக்கணும். அப்பதான் அதோட பலன் நமக்கு கிடைக்கும். இல்லனா இப்படித்தான். இந்த சாப்பாடுக்காக தானே கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம். அப்படி இருக்கும்போதே அதுக்கான மதிப்பு மரியாதையை கொடுத்து பழகு. எப்போதுமே நம்ம தான் சாப்பாடுக்கு காத்திருக்கணும். சாப்பாடு நமக்காக காத்துக்கிட்டு இருக்க கூடாது. இது இல்லாம வெளியே எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதோட அருமை புரியாம நடந்துக்காத. போனை தூக்கி தூர போடு. முதல்ல வயிற்றுக்கு சாப்பிட வழிய பாரு. சரிக்கா இங்கதான் சாப்பிடுறேன். சாப்பிடு. அம்மா கமலி இந்தா டீ குடிச்சிட்டு வேலையை பாரு. ராஜா இன்னொரு தோசை அம்மா சூட போட்டு எடுத்து வர சாப்பிடுறியா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு இதுவே போதும். வயிறு ஃபுல்லாயிட்டு.
டேய் 2 தோசை தான தின்ன இதுவா வயிறு நிறைஞ்சிருச்சு இன்னும் ஒரு தோசை எடுத்து வர சாப்பிடு இவ்வளவு பெரிய பையன் 2 தோசை எப்பறா பத்தோம் இரு ஒரு தோசை சூடா போட்டு எடுத்து வரேன் அம்மா போதுமா வேண்டாம். ராஜா அக்கா உண்மைக்குமே எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டு சாப்பிட முடியாதுக்கா. நீ என்ன பச்சை பிள்ளையா 2 தோசை ஒரு தோசை சாப்பிட வயசுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு சாப்பிட வேண்டாம் இதுக்கு தான் கவனம்லாம் செய்யற வேலையில இருக்கணும்னு சொல்றது கண்ட இடத்துலயும் மனசு அலப்பாய விட்டா இப்படிதான் பசி தூக்கம் எல்லாம் நேரம் கெட்டு போவோம் இதனால உடம்பு தான் கெட்டு போகும் புரியுதா சரிம்மா அவன் தான் பசிக்கலன்னு சொல்றானே போதும் அவனுக்கு ஜூஸ் இருந்தா எடுத்து கொடுங்க குடிக்கட்டும் இதுக்கு அம்மாவே பரவாயில்ல. சரிடா இரு நான் எடுத்துட்டு வரேன் என்ன சாப்பாடு அப்படியே இருக்கு வீரா எங்க போனா அவன் இன்னும் சாப்பிடலையா என்னம்மா ஏம்மா வீரா இன்னும் சாப்பிடலையா அவனுக்கு வச்ச சாப்பாடு அப்படியே டேபிள்ல இருக்கு எங்க போனா அவன் சாப்பிடலையா இங்க தானே உட்காந்துருந்தா எங்க இருந்துச்சு போனா அக்கா அவனுக்கு ஏதோ போன் வந்துச்சு அதை பேசலான்ட்டு போயிருக்கான். போன் பேச போயிருக்கானா பத்தியாமா சாப்பிட வேண்டிய நேரத்துல ஒழுங்கா சாப்பிடுறதை விட்டுட்டு என்ன போனு ஓயாது போனு ஒளியாது போனு எத்தனை தடவை என்கிட்ட சொல்ல சாப்பிடுற நேரத்துல சாப்பாடுல கவனம் இருக்கட்டும்னு இந்த பாரு வச்ச தோசை அப்படியே வச்சுட்டு போன் பேச போயிருக்கான் இதுக்கப்புறம் இதை சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் நான் எவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு சாப்பாடு வச்சு எங்க அவனே வீரா டேய் வீரா அக்கா டேய் என்ன சாப்பிடலையா சாப்பாடு வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு எங்க போன போன் எடுத்துக்கிட்டே அக்கா ஒரு முக்கியமான போன் கம்பெனில இருந்து வந்துச்சு அதான் பேச போயிட்டேன்க்கா. எந்த நேரத்துல என்ன வேலை பார்க்கணுமோ அதைத்தான் பண்ணணும் இங்க இருந்து கம்பெனிக்கு தானே போறே ஏன் கொஞ்ச நேரம் அவங்க பொறுக்க மாட்டாங்களா நீ வந்தது எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்ல அதுக்குள்ள என்ன அவசரம் ஃபோன் பண்ணாலும் நீ சொல்லணும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் கம்பெனிக்கு வந்து எதுவா இருந்தாலும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் நான் சாப்பிட்டுருப்பேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அம்மா சொல்ல போய் தான் தெரியுது உட்காரு ஃபர்ஸ்ட் முதல்ல உட்காந்து சாப்பிடு தாய்க்குழுமே நீங்க பார்த்த வேலையாது பின்ன இந்த வீட்ல என் பேச்ச யார் கேக்குறீங்க அதான் சொல்ல வேண்டிய ஆளுகிட்ட சொன்னேன் அதுக்குன்னு காலையில எனக்கு இப்படி வசப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்கியா? நேத்து நீ பார்த்த வேலைக்கு இதெல்லாம் பத்தாது பத்துக்க அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க நான் என்ன வேலை பார்த்தேன்? டேய் வாடா வந்து உட்காந்து சாப்பிடு. ஏனோ எனக்கு முன்னாடியே வாங்கியிருப்ப போல அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் உன் முகம் இவ்வளவு பிரைட்டா இருக்கே எக்ஸ்பீரியன்ஸு பின்ன எத்தனை வருஷமா வாங்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிடுவேன். ஆனா ஒண்ணுனே இத்தனை வருஷமா நான் தனியா அந்த தாக்கல சமாளிச்சேன். ஆனா இன்னைக்கு நீ வந்திருக்க பத்தியா இனிமேல நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். ஏய் இதெல்லாம் சொத்து தர ஆளு கொஞ்சம் பிரிச்சுக்க. காலையில என்ன வசப்பு விட்டு தானே உட்காந்துக்கா மறுபடியும் கிளிக்க முன்ன சீக்கிரம் தின்னு கிளம்புவோம். என்ன ஐயோ பென்சிங்க கோக்குள்ள இருந்த மாதிரியே இருக்கு சீக்கிரம் தின்னு கிளம்புவோம். அழுதுறாதே அழுதுறாத வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளேவா இன்னும் இருக்கு. அப்போ என் நிலைமை தெரியாம இவன் வேற சீக்கிரம் தின்னுடா. ஏனே உன் போன் தான் அடிச்சுன்னு நினைக்கிறேன். அம்பானியே இப்ப எனக்கு போன் பண்ணாலும் என்னால எடுத்து பேச முடியாது. கையில இப்ப போன எடுத்த என்ன டாரா கிழிச்சிருவா. யாருக்கு இல்லை இதுக்கு தான் திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் சத்தம் கட்டாம உட்கார்றா. ஹலோ சொல்லுங்க தனபால் மேடம் ஸ்டேஷனுக்கு எப்போ வருவீங்க? இன்னைக்கு நான் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு ஒரு 1 hour ஆகும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு முடிச்சுட்டு தான் வரணும் அதான் நேற்று மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்தேன் ஏன் மணி இன்னும் ஸ்டேஷனுக்கு வரலையா எங்க போனாரு? மேடம் அவர் வந்துட்டார் மேடம். பஸ் ஸ்டாப் பக்கத்தில் 2 கும்பலுக்கு நடுவில் ஏதோ பிரச்சனையா இன்ஃபார்ம் வந்துச்சு அதை விசாரிக்க போயிருக்காரு. அப்படியா சரி சரி நான் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு 1 hour ஆகும் ஏன் இது முக்கியமான விஷயமா? ஆமாம் மேடம் உங்களை பார்க்கறதுக்கு நல்ல பெண் ரைஸ் மில் ஓனர் வந்திருக்காரு. யாரு? மேடம் நேற்று செக் போஸ்ட்டில் ஒரு ராலியும் சரக்கோட சேர்த்து 3 பேரையும் பிடிச்சோம்ல இவங்க ரைஸ் மில்லில் தான் வேலை பார்க்குறாங்களாம். அந்த ராலி இவங்க ரைஸ் மில்குள்ள தான் அதை பற்றி உங்ககிட்ட பேசணுமா அதனால அந்த மில் ஓனர் வந்திருக்காரு மேடம் உங்களை இப்போ உடனே பார்க்கணும்னு சொல்கிறாரு. ஓ அவனா அவனை தேடி தான் நானே போனேன்னு நினச்சேன் ஆடு தன்னாக்கில் என் ஸ்டேஷன்லேயே வந்து சிக்கியிருக்கு. சரி அவனை வெயிட் பண்ண சொல்லுங்க இப்போ வந்துடுறேன். மேடம் நானும் அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் வெயிட் பண்ண மாட்டேங்காரு உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்கிறாரு. இப்போ கூட அவர் ஃபோன் பண்ண சொன்னார் அதனால தான் நான் பண்ணேன். சரி அந்த ஆள்கிட்ட கொடுங்க. வணக்கம் மேடம் நான் தான் நல்ல பெண் ரைஸ் மில்லோட முதலாளி. மேடம் நம்மளை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம ஆளுங்க மேலையும் வண்டி மேலையும் கையை வச்சிருக்கீங்க. முதல்ல அறிமுகம் வைக்கிறோம். அதனால நானே சொல்றேன் நமக்கு இத மாதிரி ஊருக்குள்ள 5-6 ரைஸ் மில் இருக்கு. ஆனா நம்ம வியாபாரம் எல்லாமே வெளி மாநிலங்கள்ல தான். உள்ளூர்ல அவ்வளவா வியாபாரம் கிடையாது. ஏன்னா நம்ம பிசினஸ் எப்போதுமே பெரும் பிள்ளைங்கிட்ட மட்டும்தான் நடக்கும். அரசியல்ல நமக்கு தெரியாத ஆளுங்க கிடையாது. அதே மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் மேன்களோட எல்லாம் நான் கான்டாக்ட் வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் இந்த ஸ்டேஷன்லயே உங்களை விட பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். என்னை பத்தி தெரிஞ்சுதான் இது வரைக்கும் யாரும் என் பக்கம் திரும்பல. ஆனா மேடத்துக்கு என்னை பத்தி தெரியாதுல்ல அதனாலதான் தெரியாம நம்ம ஆளுங்க மேல கைய வச்சிருக்கீங்க. தெரியும் நம்ம ஆளுங்கன்னு தெரியாம தான் நீங்க அவங்க மேல கைய வச்சிருப்பீங்கன்னு. மேடத்தை பத்தியும் கேள்விப்பட்டேன். கையை ரொம்ப சுத்தமாம்ல கடமை கட்டுப்பாடு நேர்மை இப்படின்னு செய்யற வேலைக்கு உண்மையா இருக்கக்கூடிய
ஆளுன்னு ஸ்டேஷன்ல சொல்லிக்கிட்டாங்க. இப்படியாப்பட்ட ஒருத்தவங்க இங்க இருந்தேன்னா உங்களோட திறமையும் உழைப்பும் யாருக்கு தெரியும்? பேசாம நீங்க எங்க கூட வந்து சேர்ந்துங்க. எங்களுக்கு சாதகமா வேலையை பாருங்க. உங்க திறமைக்கு ஏத்த உயர்வும் பாராட்டும் நம்ம கிட்ட இருந்து தாராளமா கிடைக்கும். இந்த ஸ்டேஷனுக்கு சாதகமா வேலை பார்க்க போய் உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? வருஷம் வருஷம் ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க, அவ்வளவுதான் இந்த சட்டத்தால உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச பரிசு. ஆனா நம்மளால இதை விட அதிகமாவே உங்களுக்கு பண்ண முடியும். இப்போ கூட உங்களை வெயிட்டா கவனிக்கிறதுக்கு தான் கொண்டுட்டு வந்திருக்கேன். அதான் மேடத்தை பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வேணும்னா சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே வந்துடுறேன். அப்புறம் நம்ம டீலிங்கை பத்தி தாராளமா பேசலாம். கண்டிப்பா நம்ம டீலிங்கை பத்தி பேசலாம். நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்களே இவ்வளவு ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அட மேடமும் நம்ம கட்சி தான் போல, சொன்ன உடனே ஒத்துக்கிட்டீங்க. சரிங்க மேடம், சொல்லுங்க, எங்க இருந்தாலும் நானும் அங்கேயே வந்துடுறேன். நம்ம அங்கேயே வச்சு நம்ம டீலிங்க பேசி முடிச்சுக்கலாம். ஆமாமா, நீ வரக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன். கண்டிப்பா நீ வரணும். எங்க மேடம் சொல்லுங்க. போலையங்கோட்டை ஜெயில வரியா? பொறுமையா உட்காந்து டீலிங் பேசலாம். மேடம் ஏய், குரலை ஒசத்துன பேசவோ இருக்காது. உன்னைத்தாண்டா தேடி வரணும்னு நினைச்ச. நீ ஏன் வந்து என் கொட்டைக்குள்ள மாட்டிக்கிட்ட பத்தியா? எவ்வளவு திமிரு இருந்தா பொலிக்கடத்துல பிள்ளைங்களுக்கு வச்சிருந்த அரிசியை வெளி மாநிலத்துக்கு கடத்தணும்னு முயற்சி பண்ணிருப்ப. ஏண்டா இப்படி பச்சை பிள்ளைங்க வயித்துல அடிச்சு அதுல சொத்து சொகம் சேர்க்கணும்னு ஆசைப்படுதியே, நீ எல்லாம் மனுஷனா இல்ல தெருநாயாடா? மேடம் ஓய் ரொம்ப பேசுறீங்க. என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. நான் யாருக்கிட்டையும் இவ்வளவு பொறுமையா பேசுனது இல்ல. என்னை பத்தி தெரிஞ்சு நீங்க என்கிட்ட மோதுறது தப்பு. இப்பதாடா உன்னை பத்தி என்கிட்ட சொன்ன. அப்படி இருக்கும்போது எப்படி தெரியாம பேசுவேன்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். உனக்கு அரசியல்வாதி தெரியட்டும், அதிகாரிகளை தெரியட்டும், ஆனா இந்த கமலிய பத்தி உனக்கு சரியா தெரியாது. இப்ப நீ நிக்கிறதே என் கோட்டைக்குள்ள. எவ்வளவு தைரியம் தான் பச்சை பிள்ளைங்க சாப்பாட்டிலே உன் கைய வச்சிருப்ப. இனிமேல நீ வெளி உலகத்துல நிம்மதியா வாழ்றதுக்கான தகுதியே இழந்துட்ட. இனி நான் நினைச்சாதாண்டா என் கோட்டையை விட்டே உன்னால வெளியில போக முடியும். மேடம் இந்த பூச்சாண்டி கட்ட வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அதுக்கு பயப்படுற ஆளு நான் இல்ல. என்னை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க மேடம், நான் இப்ப நினைச்சா கூட ஆளுங்களையும் நீங்க புடிச்சு வச்சிருக்க சரக்கையும் வெளியில எடுத்துட்டு போயிடலாம். இந்த கேஸே இல்லாத மாதிரி ஒரு நிமிஷத்துல என்னால மாத்த முடியும் மேடம். அந்த அளவுக்கு எனக்கு பவர் இருக்கு. ஓ, அப்படி சொல்ற. சரி, நானும் நீ என்னதான் பண்றேன்னு பாக்குறேனே. நான் இன்னும் ஸ்டேஷனுக்கு வர 3/4 மணி நேரம் ஆகும். உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள யாரு கைய கால பிடிப்பியோ, யார மிரட்டிவியோ, அடிப்பியோ, உதப்பியோ எனக்கு தெரியாது. அதுக்குள்ள உனக்கு முன் ஜாமீன் வாங்கிடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அடுத்த 1/4 மணி நேரத்துல நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன். உன்னை அடிச்சு ரோட்ல நாய் மாதிரி இழுத்துட்டு வந்து என் ஸ்டேஷனுக்குள்ள போடுவேன். நீ செஞ்ச தப்புக்கு உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்கும். எல்லா உறுப்பையும் சிதைச்சிருவேன். என்ன மிரட்டியா? இல்ல மிரட்டியான்னு கேட்டேன். 5 நிமிஷம் முடிஞ்சிட்டு இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு. எப்படி வசதி? டேய் வண்டி எடுங்க, வாங்கடா, உன்னை போத்துக்கிறேன். மேடம் அவங்க போயிட்டாங்க மேடம். நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல ஸ்டேஷன்ல இருப்பேன். அதுக்குள்ள நம்ம ஸ்டேஷன்ல உள்ளவங்க எல்லாம் ரெடியா இருக்க சொல்லுங்க. மணிக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. அந்த நாய்க்கு என் கையால தான் இன்னைக்கு முடிவு. ஓகே மேடம். என்னடா என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆபீஸ் கிளம்பலையா? கிளம்பிட்டேன்க்கா, நானும் கிளம்பிட்டேன். என்னடா இது? பெண் சிங்கம் கர்ச்சித்தா இப்படித்தான் இருக்கும். பார்த்தல சத்தத்துக்கே ஓட்டம் கண்டுட்டான். நேர்ல போய் நின்னாலோ அவ்வளவுதான், அதே இடத்துல அவனே கழுத்து செத்து போயிடுவான். உண்மையிலேயே இவ பெண் சிங்கம் தான். இவ கத்துனதுலயே அவன் செத்து போயிடுவான் போல இருக்கே. அம்மாடி, நான் கூட இப்படி கத்துனது இல்லையா? இவளை பார்த்தாலே ஏன் பயம் வருதுன்னு இப்பதான் தெரியுது எனக்கு. என்ன டைம் ஆகலையா? ஓடிட்டா, நம்மளும் ஓடிடுவோம். அடியே, நீ இப்போ நம்ம வீட்ல இருக்க. கொஞ்சமாச்சு எனக்கு பொண்ணா நடந்துக்க. எப்ப பார்த்தாலும் கோவம், கத்தலு, அதட்டலு. ஓடி, உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நான் உனக்கு அம்மாவா இல்ல நீ எனக்கு அம்மாவானே தெரியல. இந்த பயல் வழியா அலறி அடிச்சுட்டு ஓடிடானுவோம் உன் சத்தத்தை கேட்டு. எப்பதான் பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்க புரியும். போய் உங்க வேலையை பாக்குறீங்களா? எனக்கு ஸ்டேஷன்ல முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். இப்போ உங்ககிட்ட பேசணும்னு பொழந்துக்கிட்டேன். அப்பதான் நீ நிம்மதியா இருப்ப, அப்படித்தானே? ஏன் இப்படி இருக்க? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி இப்படி கோவமாவே வச்சுக்கிற. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சிரிச்சிருக்கியாடி? இல்ல நீ சிரிச்சுதானே பாத்துருக்கனா? பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருளையே வச்சுக்கிட்டு இருக்க. இப்படி யாரே ஊர் உலகத்துல பொம்பளை பிள்ளையா இருக்காங்க? நானும் ஆசைப்பட்டு பெத்தனே. எனக்கு அந்த கடவுளே பொம்பளை பிள்ளைய கொடுக்கல, பொம்பளை தானாவை கொடுத்துருக்காரு. திமிரு பிடிச்சவன். பொம்பளை தாதாவா நானு சொல்லிட்டு நிக்காகலான்னு பாரு. ஓட்டத்தை விட்டாச்சு. இருங்க, ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்.